என்னப்பா இப்படி பேசுற? நீ என்னன்னா கேம நிறுத்திடுன்ற, நேத்து என்னன்னா ஷோவ நிறுத்திடுன்றாங்க. வெளியில வந்த கூட்டம் வந்து இந்த நேத்திய ரெக்கார்டிங் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா, இது வந்து உள்ள இருக்கிற பாரு தாக்கப்பட்டாள்ன்ற விஷயம் தெரிஞ்சு வேல்முருகன் கொந்தளிச்சு வெளியில இருக்கிற எல்லா குரூப்பையும் கூட்டிட்டு வந்து சைதை தமிழரசி தாக்கப்பட்டாளா, எங்கள் தலைவி தாக்கப்பட்டாளா, உருவ பொம்மையை எரிங்களா, பஸ்ஸ கொளுத்துங்களா, எல்லாத்தையும் பாரு பிஆர் கொந்தளிச்சு எழுந்துட்டான்டா. என்ன நடக்குதுடா இங்க? சும்மா இருந்த பாருன்னு பாக்குறதுக்கு மேலே வாடா பாப்பீங்க நீங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த அடி விழுந்ததுல அந்த பொண்ணு மேல கண்ணடி கந்திருஷ்டி இருக்கும். ஆனா கண்ணுக்கு மேலேயே நீங்க திருஷ்டி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு பாக்கலடா. ஏன்டா இப்படியாடா பண்ணுவீங்க நீங்க? இல்ல 3 பேருமே ஆடினது ஃபவுல். இந்த 3 பேர்ல இவங்க 2 பேரும் ஆடினது இருக்கு அது ரியல் டுபாகூர். சபரி எங்க இது மாதிரி வந்து ரம்யா ஜோ கிட்ட விளையாடுவாரா? சபரி இந்த மாதிரி சுபிக்ஷா கிட்ட விளையாடுவாங்களா? சோ உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிரட்ஜ் இருக்கு. நம்ம தலைவிக்கு கிரட்ஜ் மட்டும் தான் இருக்கு. அது இன்டர்னல்லாம் எக்ஸ்டர்னல்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு கேம்ல மோதும் பொழுது எனக்கு பார்வதி கிட்ட பிடிச்சது என்னன்னா, இது வரைக்கும் எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் பிசிக்கல் டாஸ்க் எதை வேணா எடுத்துக்கோ, 2வது நிமிஷம் பொங்க அடிச்சிருவாங்க, 3வது நிமிஷம் அதுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க, 4வது நிமிஷம் இந்த கேம்ல விளையாண்டதை விட விளையாண்டவன இப்ப இந்த போன கெமியை அடிச்சதுனால வாரம் பூரா கையில லைட்டா சராச்ச கெமியே இப்படின்னா மூஞ்சிலேயே பலூன் விட்டுருக்க சபரியை செஞ்சிருவா, இந்த வாரம் பூரா செய்வான்.